திரிவிக்ரமன்கிறது வேதம். திரிபாத் ஊர்த்வ உதைத் புருஷா, திரிவிக்ரமன்னா முவ்வுலகங்களையும் அளந்தவன். இந்த திரிவிக்ரமனுக்கும் வேதத்துக்கும் ரொம்ப சம்பந்தம். என்னன்னா பொதுவாக வேத கர்மாக்கள் இப்போ ஹோமாதிகள் பண்ணும்போது நடுவில் இப்போ நான் தான் வாத்தியார் சுவாமி, எனக்கு ஒரு ஃபோன் வந்துடுறதுன்னு வச்சுங்க, இல்லை ரிங்டோன் அடிக்கிறது, நான் உடனே காதில் ஹலோ அப்படிங்கிறேன். அப்போ என்ன ஆயிடுறது, வேதம் சொல்ல வேண்டிய இடத்துல நடுவில் ஒரு கேப் வந்துடுறதா. அப்போ வேதம் அதுக்கு பிராயஷ்சித்தம் ஒன்று சொல்கிறது. இப்போ நடுவில் இப்போ ஃபோன் எடுக்கக்கூடாது பாவம். இப்போ நம்ம எப்போவுமே ரூல்ஸ் மற்றவாளுக்கு தான் போடுவோம். ஹவு டேர் ஹி டேக் த ஃபோன். இதே நம்ம அந்த கர்மாவில் உட்காந்துருப்போம், நம்ம ஃபோன் பேசலாம். ஃபோன் பேசப்படாதுன்னா பண்ணி வைக்கிறவரும் பேசக்கூடாது, பண்ணுறவரும் பேசப்படாது, ரெண்டும் இருக்கு இல்லையா. இப்போ பிராயஷ்சித்தம் வேதம் ஒன்று சொல்கிறது. ஒருவேளை வேத மந்திரம் சொல்லும்போது அந்த கர்மா பண்ணும்போது நடுவில் கொஞ்சம் ஏதாவது ஒரு செபாட்டிக்கலோ ஒரு இன்டர்வெல்லோ வந்துடுத்துனா திரும்பி துவங்குவதற்கு பூர்வம் திரிவிக்ரமனுடைய மந்திரம் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு வேதத்தில் பரிகாரம். அதனால தான் இப்போ உபன்யாசம் இப்போ நடுவில் எப்போவுமே என்ன ஆகும்னா நிறைய சபாக்கள்ல சார் லாஸ்ட் டே நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட மைக்க கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் நன்றி உரை சொல்லுவோம்பா. எனக்கு அது ஜென்ரலி அவ்வளவா பிடிக்காது. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் இருக்கும்போது டப்புன்னு நிறுத்திவிட்டு அப்புறம் எங்கே விட்டோன்னு தெரியாது. உபன்யாசத்தில் அது உபன்யாசகர் ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ பாடுறவாள்லாம் என்ன பண்ணிடுவார்னா நடுவில் தண்ணி எடுத்து சாப்பிட்டு மிருதங்க காராளை பாப்பா, வயலின் காராளை பாப்பா, இப்போ நாங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கணும். நடுவில் நான் தீர்த்தம்லாம் எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, சொல்கிற ஃப்ளோ போயிடும். அப்படி ஒருவேளை சில பேர்லாம் நோ சார் வி இன்சிஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் த மைக் டு அஸ். சரி இன்சிஸ்ட் பண்ணுறாளேன்னு மைக்கை கொடுத்துருவோம். இப்போ திருப்பி கண்டினியூ பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடிங்கிற பாசுரத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அது திரிவிக்ரமனுடைய தமிழ் பாசுரம். திரிவிக்ரமனுக்கு அவ்வளோ பெருமை இருக்கு. சரி இப்போ இந்த திரிவிக்ரமனுடைய பெருமையை ஒரு 2 விஷயத்துல சொல்றேன். சீர்காழிங்கிற க்ஷேத்திரம் ரொம்ப உயர்ந்த சிவக்ஷேத்திரம், தோணிபுரம்னு பேர். அங்குதான் தேவாரத்தின் முதல் பாடலே ஏற்பட்டது. தோடுடைய செவியன் விடையேறியோர் துவெண் மதிசூடி காடுடைய சுடலைப்பொடி பூசியன் உள்ளங்கவர்கள்வன் ஏழுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய விவரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்னே. இது பெரிய புராணத்துல ஒரு பாடல்லையே அது ஊருக்கு என்னெல்லாம் பேருங்கிறத சொல்றார். இப்போ அந்த ஊருக்கு வருவோம். அந்த ஊர்ல சிவபாத ஹிருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்தது. ஸ்கந்தனுடைய உருவமோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அழகு. ஸ்கந்தன்னாலே அழகன்னு அர்த்தம், முருகன்னா அழகன். அவ்வளவு அழகா ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு சம்பந்தன் அப்படின்னு பேர் வச்சா. இந்த குழந்தையை அழைத்து கொண்டு இந்த குழந்தையுடைய பெருமையை சொல்றார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம் உணர்வு அரிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னு பெரிய புராணத்துல இருக்கு. இந்த சம்பந்தரானவர் திருத்தந்தையாரோடு அங்க சிவக்ஷேத்திரத்துக்கு போயிருக்கார். அங்கே குளத்தாங்கரையில் அவர் அவபிருத ஸ்நானம் பண்ணிட்டு உள்ளே முக்கிட்டார். இந்த குழந்தை அப்பா கத்தித்து. அப்பா அவர் ஜலத்துக்குள்ளே இருக்கார், அதனால கேட்கவே இல்லை. அப்பா தொலைஞ்சு போயிட்டாரோன்னு அப்பா அம்மா அப்படின்னு கத்தித்து. அப்போது ஜெகதப் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவுன்னு அம்பாளும் சிவபெருமானும் ரிஷப வாகனத்தில் வந்தாளாம். அப்போ அவருக்கு ஞானப்பாலை ஊட்டினதாக சரித்திரம். அதை ஆதிசங்கரரும் சௌந்தர்யலஹரியில திரமிட சிசு அப்படிங்கிற வார்த்தையால் குறிக்கிறதா பெரியவாள்லாம் சொல்லுவா. சரி இந்த குழந்தைக்கு ஞானம் வந்துடுத்து. இப்போ அப்பா வெளியில் வந்து பார்த்தார், இது வாயில் ஓரமாக ஒரு ட்ராப் இருக்குது. வேர் டிட் யூ ஹேவ் திஸ் ஆவின் மில்க்? திஸ் இஸ் நாட் ஆவின் மில்க் டேடி, திஸ் இஸ் நாலேஜ் மில்க். யார் உனக்கு கொடுத்தா? எந்த மாமி கொடுத்துட்டு போனா? அப்போதான் அது சொல்றது, தோடுடைய செவியன் ஒருத்தர் வந்தார், தோடு தரிச்சுட்டு இருந்தார், பக்கத்துல உமையாள் இருந்தா, இதெல்லாம் சொல்லிட்டு. அப்பேற்பட்ட குழந்தைக்கு ஞான சம்பந்தர்னு பேர் ஏற்பட்டது. அந்த குழந்தைக்கு பிற்காலத்துல வேல் கிடைச்சது. அவர் சீர்காழியில சிஷ்யர்களோடு ரொம்ப சிவபக்தியில் தழைத்து கொண்டிருக்கும் போது பக்கத்துல சீர்காழிக்கு பக்கத்திலேயே அவதரித்து பெரிய வைஷ்ணவ ஆழ்வாராக இருந்தவர் திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வார் சிஷ்யர்களோட வந்துட்டு இருக்கார். அப்ப சிஷ்யர்கள் எப்பவுமே இந்த தலைவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை போட்டுக்க மாட்டாங்க, இந்த சிஷ்யர்களால தான் சண்டை வரும். இந்த சிஷ்யர்கள் என்ன பண்ணா, 4 கவி பெருமாள் வந்தார், கலியன் வந்தார் அப்படின்னு இந்த திருமங்கை ஆழ்வார் வரும்போது பாடுறான். உடனே சம்பந்தருடைய சிஷ்யர்களுக்கு எங்க தலை இந்த ஊர்ல இருக்கும்போது இது யார் புது தலை அப்படின்னு இவாள் சண்டை வரும்போது ஞான சம்பந்தரை கூட்டு சொல்றா, ஓ திருமங்கை ஆழ்வார் வந்திருக்கிறான்னு அவ 2 பேரும் பரஸ்பரம் நமஸ்காரம் பண்ணிக்கிறா. பண்ணிக்கும் போது இவர்களுக்கு தமிழில் ஒரு போட்டி ஏற்பட்டது.
ரெண்டு பேருக்குமே தமிழ்ல அவ்வளவு ஒரு ஆர்வம். அந்த காலத்துல தமிழ்ல கவிதை இயற்றக்கூடிய அளவுக்கு தங்களுடைய சாமர்த்தியம் இருந்தது பாருங்க. நம்மள யாரா இப்ப தமிழ் கவிதை எழுத சொல்றா இல்லையா? ஒரு கவிதை நம்மளால எழுத முடியுமா? ஞானசம்பந்தரும் திருமங்கை ஆழ்வாரும் ஃப்ரெண்ட்லி காம்படிஷன். நீங்க உடனே சண்டை ரெண்டு பக்கமும் வச்சுருக்கா, சண்டையெல்லாம் வச்சுக்க, ஒரு போட்டி. இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வரணும். விஷயத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சா திருமங்கை ஆழ்வார் சொன்னார், எனக்கு பெருமாளுடைய விக்கிரகத்தை, திவ்யமங்கல விக்கிரகத்தை ஏழை பண்ணால்தான் என்னால் எழுத முடியும். அந்த ஊர்ல தேடி தேடி பார்த்தா ஒரு தயிர் மோர் விற்கக்கூடியவளுடைய பானைக்குள்ள ஒரு சின்ன உலகளந்த பெருமாள் இருந்தார். தாடாளன்னு பேர். அந்த தாடாளனை ஏழை பண்ணிட்டு இவர் எழுத ஆரம்பிச்சார். எப்படி எழுதினார்னா, ஒரு குரலாய் மூவடி மண் வேண்டி இருநிலத்தே. அந்த பாசுரம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி இன்க்ரீசிங் ஆர்டர்ல போகும். அதை கேட்ட உடனே சம்பந்தருக்கு அவ்வளவு சந்தோஷமா, இந்த மாதிரி ஒரு தமிழை நான் கேட்டதில்லையேன்னு கையில இருந்த வேலை கொடுத்துட்டார். அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் கையில நீங்க ஒரு வேல் பாப்பேள். நின் கையில் வேல் போற்றின்னு ஆண்டாள் திருப்பாவையில. அப்பேற்பட்ட உயர்ந்த திருவிக்கிரமாவதாரம் பாருங்கோ. சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பரம் அந்த இடத்த தெரியறது திருமங்கை ஆழ்வாருக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் நடக்கும்போது, இந்த போட்டி வரும்போது ஒரு ரிடில் போட்டா, பிரஹேலிகான் பேரு. ரிடில் என்ன ரிடில்னா, சம்பந்தர் அவரை பார்த்து கேட்கிறார், திருமங்கை ஆழ்வாரை பார்த்து, நீ கவிதை எழுதுறேன்னு சொல்றீரே, என்ன தலைப்பு தெரியுமோ? ஒரு குரல் கூறும் குரல் கூறும் அப்படின்னு விட்டார். ஒரு குரல் கூறும் குரல் கூறும். என்ன சார் ரிப்பீட் பண்றாரு இவர்? என்ன இது தனியாவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார், நிறவலா பண்ணிட்டு இருக்கார். நிறவல்ல தான் ஒரே வரியை ரெண்டு மூணு வாட்டி பாடுவா. இஹபரகதி நின்ன இந்திரோ ரமண, இஹபரகதி நின்ன இந்திர ரமண, இஹபரகதி நினே இந்திர ரமண, இஹபரகதி நின்ன இந்திர ரமண, இஹபரகதி நின்ன இஹபரகதி நின்னே. பாட்டு மட்டும் தெரியாதவா யாராவது வந்து விட்டார்னா மறந்து விட்டார். அடுத்த வரி என்னன்னு தெரியல போல இருக்கு இல்லையா? என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து விட்டார்னா கண்டுபிடிப்பார். ஒரு குரல் கூறும் சொல்லியிருக்கணும். ஒரு குரல் கூறும் குரல் கூறும், ஒரு குரல் கூறும் ஒரு குரல் கூறும், இப்படியா சொல்லுவா? அப்படி சொல்லல சம்பந்தர். சிஷ்யர்கள்லாம் குழம்பி போயிட்டா, ஏண்டா நம்ம சாமி ஏண்டா இன்னைக்கு இப்படி பேசுது? திருமங்கை ஆழ்வார் புரிஞ்சு விட்டார். என்ன தெரியுமோ, குரல்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு வரி கவிதை நம்ம தமிழ்ல எழுதுறோமே, திருவள்ளுவர் இயற்றியது குரல் நடை. முதல் வரி பெருசா இருக்கும், சின்ன வரி ரெண்டாவது வரி அதை விட சின்னதா இருக்கும். குரல் நடை, இட் இஸ் a மீட்டர், சந்தஸ். ஒரு குரல் கூறும், அதுதானே சொல்லியிருக்கணும். ஒரு குரல் கூறும் குரல் கூறும். குரல்னா தமிழ்ல குள்ளமானவன் அர்த்தம். ஞாபகம் வச்சுங்கோ. ஆழ்வார் எடுத்தார், மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான், பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான், மாணி குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. மாணி குரளனேன்னு பெரியாழ்வார். குரல்னா வாமனனா வந்தவர்னு அர்த்தம். அப்படின்னா குரல்னா ரெண்டு வரி கவிதை, குரல்னா குள்ளம். அப்படின்னா அவர் என்ன கேட்டிருக்கார் சம்பந்தர், திருவள்ளுவருடைய திருக்குறள் கூறும் வாமனனை கூறும். குரல் கூறும் குரல் கூறும், குரல் கூறக்கூடிய குரலை கூறும். அது எங்கன்னா 610வது குரல். மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. அதாவது ஒரு மன்னவன் உழைக்கணும், நாட்டுக்காக உழைச்சுட்டே இருக்கணும். அவர் எப்ப ரெஸ்ட் எடுக்கிறாருன்னே தெரியக்கூடாது, உழைச்சுட்டே இருக்கணும். சார் லீவே எடுத்துக்க மாட்டாரா சார்? அப்படிதான் ஒரு மன்னவன் இருந்தால் நாடு முன்னேறும். 10 நாள் வேலை பார்த்துட்டு 20 நாள் நான் வெளி தேசத்துக்கு போயிடுறேன்னு விட்டா முடியாது. அவர் உழைச்சுட்டே இருக்கணும். மடியிலா மன்னவன் எய்தும், எப்படி அவன் உழைக்கணும்னா அடியளந்தான் தாயதெல்லாம். அப்படிலாம் உழைச்சால்தான் உலகை அளந்த திருவிக்கிரமன் எதெல்லாம் சாதிச்சானோ அவனால சாதிக்க முடியும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் ஹிந்துவா? திருவிக்கிரமனை சொல்றவர் ஜெயினரா இருப்பார் இல்லையா?
அவர் 610வது குறள்ல திரிவிக்ரமனை சொல்றார். அதனால்தான் சம்பந்தர் குறள் கூறும்னர். அந்த பெருமாள் திரிபாத் ஊர்த்வ உதைத் புருஷா, 4வது மந்திரம். அப்பேற்பட்ட திரிவிக்ரமன் அளந்தானே தேசிகன் எடுத்தார். விக்ராந்தியே கேது பட்டிகா பதவாகினீதே ஞஞ்சந்த்யுபைதி நதஜீவித சிம்சுமாரம் ஔத்தானபாதித அமிர்தாம்சுமீத பானும் ஹேமாச்சலம் பசுபதிம் ஹிமவந்தம் உர்வீம். பெருமாள் அந்த திரிவிக்ரமனா உலகை அளக்கச் செய்தே அவருடைய சிலம்புல என்னாச்சு, பிரம்மா உட்காந்து சத்தியலோகத்துல இருக்கார். அது தியானம் பண்ணிட்டு இருக்கார். 4 தலை 4 சிரசாலையும் 4 வேதத்தையும் ஜபித்து கொண்டிருக்கும் போது சரஸ்வதி தேவி வீணை, அங்கே பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த லிஃப்டில் எல்லாம் போனால் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டே இருக்கும் பாருங்க. இல்லை சரஸ்வதி தேவி எப்போவுமே நல்ல அட்மாஸ்பியர், குட் வைப்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக வீணை வாசிச்சுட்டே இருப்போம். நிறுத்திட்டா. என்ன யாரோ நம்ம பார்த்துக்கிட்ட வரா மாதிரி இருக்கு, எட்டி பாருங்களேன்னா. இவர் இந்த கிரில்ஸ் எல்லாம் பிடிச்சி எட்டி பார்க்குற மாதிரி தாமரையின் இதழை பிடிச்சி எட்டி பார்த்தா யாரோடைய ரிவர்ஸ் திருவடி தெரியுது. ஐயோ திருவடி நம்ம மாத்த நோக்கி வந்துட்டு இருக்கு, பி கேர்ஃபுல், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். உடனே அவர் தூர்பின் பைனாகுலர்ஸை வச்சு பார்க்குறாரு யார் திருவடின்னு. ஜூம் பண்ணி பார்த்தா அந்த திருவடியில சங்க சக்கர ரேகைகள் தெரியுறதான். பெருமாள் வந்துட்டு இருக்கார். உடனே சரஸ்வதி மாமனார் வந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பெல்லாம் போட்டுண்டு இதெல்லாம் வச்சுட்டு அந்த இது திருக்காவேரி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. பெருமாள் வரார், மாமனாருங்கிறாளே. ஏன்னா பிரம்மா நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணன் பிள்ளை பிரம்மா, பிரம்மாவுக்கு பத்னி சரஸ்வதி அப்படின்னா மாமனார் போறதானே. இது நீங்க சொல்றேள். தீக்ஷிதர் வாழ் எடுக்கிறார். கலாவதிங்கிற ராகத்துல சரஸ்வதியை பாடும்போது காஷ்மீர தாய பாடுறார் தீக்ஷிதர். கலாவதி கமலாசன யுவதி கல்யாணம் கலயது சரஸ்வதி ஷரஜோத்ஸ்னா சுத்தாம் சசிவதனாம் காஷ்மீர விஹாராம் பரா சாரதாம் பராங்குஷதர வரதா பயபாஷ பூஸ்தகர சுரார்ச்சித பதாம்புஜ சோபன ஸ்வேத பங்கஜாசன சுரசன புராரி குருகுஹ ஹிருதய ரஞ்சனி முராரி ஸ்னுஷா நிரஞ்சனி. முராரி ஸ்னுஷானா பெருமாளுக்கு மாட்டு பொண்ணுன்னு அர்த்தம். ஸ்னுஷா. அதனால அவ என்ன பண்ணாலாம், திருமஞ்சனம் பண்ணுங்கோனாலாம். கங்கா ஜலத்தால திருமஞ்சனம் பண்றார் பிரம்மா பெருமாள் திருவடிக்கு. அந்த ஜலம் அப்படியே கங்கா ஜலம் வருது. பெருமாள் காலில் ஒரு சிலம்பு, சிலம்புல பட்டு ஒரு பாகம் தெரிச்சு ஒரு மலையில விழுந்தது. அந்த மலை விஷபாத்ரி, அதுதான் அழகர் கோவில். அதனால அந்த சிலம்பாறுன்னு பேர், அதுக்கு நூபுர கங்கைன்னு பேர். அப்பேற்பட்ட பெருமாளை சொல்லிவிட்டு சாஷன்னா நஷன்னே அபி. அசன அப்படின்னா இந்த இடத்துல சாப்பாடுன்னு அர்த்தம். எது சாப்பாடை நம்பி இருக்கோ, எது சாப்பிடுமோ அதுக்கு சாஷன அப்படின்னா எதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மிருகங்கள், நம்மளும் மிருகம்தான், நம்ம சாப்பிட்றோமோனோ சாஷன. எது சாப்பிடலையோ இது சாப்பிடாது. அனஷன சாஷன அனஷன சாஷனானஷனே அபி. இந்த உலகத்தை அளந்த பெருமாள் இது அத்தனை ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கின்றாரே. அப்பேற்பட்ட பெருமாளை சொல்லிவிட்டு 5வது மந்திரம் தஸ்மாத் விராட ஜாயத. விராஜோ அதிபூருஷா. ரொம்ப முக்கியம் இந்த சிருஷ்டி கிரமம், நீங்க கேட்டுட்டு போறது 2 நிமிஷம். சஜாதோ அத்தியரிச்சத பஷாத் பூமிம் அதோ புரஹா அப்படின்னு வருது இந்த மந்திரம். இப்போ சிருஷ்டி கிரமத்தை சொல்லிட்டு இந்த மந்திரத்துக்கான அர்த்தத்தை நாளைக்கு சொல்ல. சிருஷ்டி கிரமம் என்னன்னு பார்க்கலாம். பிரகிருதி அப்படின்னு ஒன்று இருக்கும். பிரகிருதியிலேருந்து மருவி வரக்கூடியது மகத்து. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்கோ, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கோ, எழுதிக்குங்கோ, மூளைக்குள்ள கூறத்தாழ்வான் மாதிரி வச்சுருங்கோ. ஏன்னா திரும்பி திரும்பி நாளைக்கு நான் சொல்லும் போது அப்போதைக்கு அப்பொழுது ஆறாவமுதேன்னு அன்னைக்கு புதுசாக கேட்குற மாதிரியே கேட்கக்கூடாது. அதனால பிரகிருதியிலேருந்து மகத்து வந்துடும். மகத்து மருவி அகங்காரம் ஆகும். அகங்காரம்னா என்ன? கர்வம் சார், ரொம்ப அகங்காரம் பிடிச்சவர், அது இல்லை. அகங்காரம்னா அகம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நம்ம லௌகீகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஈகோ கிடையாது. அகங்காரம்னா ஐ அப்படிங்கிற அந்த ஐனஸ். ஐனஸ்னா புரியுறதோ, ஒயிட்னஸ், பிளாக்னஸ், டார்க்னஸ் சொல்ற மாதிரி ஐ சிங்கிள் கோட்ல போட்டுட்டு நெஸ் போட்டுக்குங்க, ஐனஸ். அதுக்கு அகங்காரம்னு பேர். அதனால பிரகிருதி, பிரகிருதியிலேந்து மருவி மகத்து, மகத்துலேந்து மருவி அகங்காரமா. இப்ப இந்த அகங்காரத்தை பெருமாள் என்ன பண்ணுவார், டபா, அது ஒரு ஈக்குவலிபிரியம்ல இருக்கும். அப்படி அப்படி டபால்னு அடிப்பார். நீங்கள் இந்த இதிலெல்லாம் நிறைய இந்த யூஎஸ்லலாம் இருக்குது, இப்போ இந்தியாவிலையும் வந்துடுத்து பாலிங்னு ஒரு கேம். குச்சி குச்சி குச்சியாக நிறைய பால்ஸை பாட்டிலில் நிற்க வச்சுட்டு கையில் ஒரு பால் கொடுத்துருவா. இப்படி உருட்டி விடணும். அந்த பால் நீங்கள் எப்படி உருட்டி விடணும் தெரியுமா? நேராக உருட்டி விடக்கூடாது.
அது அந்த பவுன்ஸ் ஆகிற விதமே எப்படி இருக்கணும்னா அது அப்படியே சுற்றி போய் டக 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 டகன்னு எல்லா பாட்டிலையும் தள்ளி விடணும். அதுதான் போலிங். இப்போ பெருமாள் என்ன பண்ணுவார், இந்த அகங்காரத்தை ஒரு ஈக்குவலிபிரியமாக டப் அப்படின்னு ஒரு தட்டுவார். அப்போ அது 3 குணத்தோடையும் கலக்கும். சத்வ ரஜோ தமோ குணங்களோட இந்த அகங்காரம் கலக்கும். அப்ப என்ன ஆகும், சத்வகுணம் பிளஸ் அகங்காரம் சாத்வீக அகங்காரம்னு பேர். ரஜோகுணத்தோட அகங்காரம் கலந்தா ராஜச அகங்காரம்னு பேர். அடுத்தது தமோ குணத்தோட அகங்காரம் கலந்துடுத்துனா தாமச அகங்காரம்னு பேர். இப்ப இந்த தாமச அகங்காரம் இருக்கு இல்லையா, 3ஆவதா சொல்லியிருக்கேனே, அதுதான் முதல்ல பஞ்சபூதங்களை சிருஷ்டிக்கும். இப்ப நீங்க தைத்திரியத்துல ஒண்ணு சொல்வேள், ஆகாஷாத் வாயுஹு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபஹா அத்யஃப் பிருத்திவி. 5 பூதங்கள் வந்துடுதா. ஆகாசம்ங்கிற முதல் விஷயம் வந்ததா. ஆகாசத்துக்கு என்ன தன்மை, பஞ்சபூதங்கள்ல முதல் ஆகாசம், இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. ஆகாசத்துக்கு ஒரு தன்மை இருக்கும். there will be a specific characteristic feature associated with ஆகாசம். ஆகாசம்னா என்ன, வெரி குட், ஸ்பேஸ்ன்னு சொல்லணும், ஸ்கைன்னு சொல்லப்படாது. எல்லாரும் ஆகாசம்னா அப்படி ஸ்கையை பாப்பா. இதெல்லாம் ஆகாசம் தான். இப்ப நம்ம இங்க சுத்தி காரிய இடம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆகாசம் இல்லையா சார். ஏர் ஹேஸ் காட் இன்டு திஸ் ஆகாசம், இட் ஹஸ் பர்வேடட் த ஸ்பேஸ். ஞாபகம் வச்சுங்க. ஆகாசம், ஆகாசத்துக்கு என்ன தன்மை, தன்மைக்கு சம்ஸ்கிருதத்துல தன்மாத்திரம்னு பேர். கொஞ்சம் இது கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், இதை ஞாபகம் வச்சுருங்கோ ப்ளீஸ். ஏன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், நம்ம மட்டும் மயிலாப்பூர்ல நான் புருஷ சுக்தம் சொல்லி புரியலன்னா நான் உலகத்துல எங்குமே சொல்ல முடியாது. அதனால தன்மாத்திரைன்னு பேர். தன்மாத்திரைனா ஃபீச்சர். ஆகாசத்துக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர் சவுண்ட், சப்தம். ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் சப்தம்னா நம்ம சாஸ்திரத்துல சப்தம்னா என்ன, வேதம்னு அர்த்தம். ஏன்னா அது சவுண்டு தானே. சோ உலகத்தின் முதல் சிருஷ்டி கிரமத்துல முதல்ல வந்தது ஆகாசம்னா வேதம் முதல்ல வரும். பிரளயத்துல போகும்போது ரிவர்ஸ்ல போகும். the first to come will be the last to go. அப்பதான் வேதம் கடைசியாக மறையும், திரும்பி தோன்றும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஆகாசத்துக்கு என்ன தன்மை சொன்னேன், சப்தம். ஆகாசத்திலிருந்து வந்த பூதம் என்ன, வாயு. வாயுவுக்கு 2 தன்மை, சப்தமும் உண்டு. ஜ்னு காத்தடிக்கிறதும் கேட்கறது. வாயுவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, யூ கேன் ஃபீல். யூ கேன் ஃபீல் ஏர், ஸ்பர்ஷம். அதை ஃபீல் பண்ண முடியுமே. இப்போ அப்படியே வெயில் காலத்தில் அக்னி நட்சத்திரத்தில் கரண்ட் போயிட்டு கரண்ட் வருது, நல்லா இருக்கா, கரண்ட் வரும்போது யூ கேன் ஃபீல். ஸோ ஸ்பர்ஷம் 2 ஆயிடுத்து. இப்போ ஆகாசத்துக்கு ஒரு தன்மை சப்தம், ஆகாசத்திலேருந்து வந்த வாயுவுக்கு ஸ்பர்ஷம் சப்தம். அடுத்தது வாயோர் அக்னிஹி, அக்னிக்கு என்னன்னா ஸ்பர்ஷம் உண்டு, சப்தம் உண்டு, ரூபம் உண்டு. யூ கேன் see fire. அச்சா. 4வது அக்னிலேருந்து வந்தது ஜலம், ஜலத்துக்கு ஸ்பர்ஷம் ரூபம் எல்லாம் இருக்கு. 4வது ஒரு தன்மை ருச்சி. சிறுவாணி தண்ணியை சாப்பிடணும் சார், டேஸ்டியா இருக்கும்னு சொல்றாளா இல்லையா, ருச்சி, தண்ணிக்கு உரியது ருச்சி. 5வது பிருத்திவி, மண். மண்ணுக்கு இருக்கக்கூடியது முதல் 4 தன்மை பிளஸ் 5வது கந்தம், கந்தவதி பிருத்திவி, வாசனை, மண் வாசனை அப்படின்னு படமே வரலையா, வாசனை. அதனால ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி. அப்போ தனித்தனி தன்மை என்ன, சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ருச்சி, கந்தம். ஆயிடுதா. முதல்ல 5 வந்தது பஞ்சபூதங்கள், அடுத்த 5 வந்தது பஞ்ச தன்மாத்திரைகள். ஆயிடுதா. இப்போ இது தாமச அகங்காரத்திலேன்னு வந்திருக்கு. இந்த 5 + 5 10 தாமச அகங்காரத்திலேன்னு வந்திருக்கு. பாக்கி 2 அகங்காரம் என்ன, சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம். இப்போ சாத்விக அகங்காரத்துல என்ன வரும்னா, இப்போ இந்த முதல்ல சப்தம் சொன்னேன் பாருங்க. சப்தம்ங்கிறத நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுவோம், சப்தம் எப்படி, காது, தெலுங்கு காது இல்ல, அது காது, காது காது காது, புரியுதா, இயர். அப்படின்னா ஆகாசம், சப்தம், இயர். ஆகாசத்திலேருந்து வந்தது வாயு, ஸ்பர்ஷம், ஸ்கின். வாயுவிலிருந்து வந்தது அக்னி, அதுக்கு ரூபம், ஐஸ். வாயுவிலிருந்து வந்தது ஜலம், அதற்கு ருச்சி, நாக்கு. 5வது பிருத்திவி, மண்ணுக்கு என்ன தன்மை, கந்தம். கந்தத்துக்கு எது, மூக்கு. இப்போ பூமி தேவி போய் அலறா, தேவர்கள்லாம் போய் கதர்றா, பிரம்மாதி தேவர்கள் போய் கதர்றா, ஐயோ பூமி தேவியை காணாம போயிடுத்தேன்னு. அப்போ பிரம்மன் அதை கொஞ்சம் சிந்தனை பண்றாரு, ஐயோ பூமி காணாம போயிடுத்தேன்னு நினைக்கும் போது விஷ்ணு புராணம் என்ன சொல்றது, நாசிகா துவாரத்திலேருந்து பன்றி குட்டி குதித்ததுன்னு சொல்றது.
ஏன் சார் மூக்குலேருந்து வரணும் பெருமாள் அப்படின்னா, தவிப்பது யார்? பூமி. பூமிக்கு என்ன தன்மை? வாசனை. வாசனை உணர்த்துவது எது? மூக்குலேருந்து வரார். கனெக்ஷன் வருதா? இப்போ இந்த 5 இந்திரியங்கள் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் ஞானேந்திரியம்னு பேர். ஏன்னா யுவர் மைண்ட் ஹேஸ் டு டெல் வாட் ஸ்மெல் இட் இஸ். அப்ப இந்த 5 ஞானேந்திரியங்கள்னு பேர். ஆனா இந்த 5 ஞானேந்திரியங்களை அடைவதற்கு நான் உழைக்கணும். இப்போ காலால் நடந்து போகணும், கையால் அதை எடுத்துக்கணும், என் மூஞ்சிக்கு கொடுக்கணும், அதை ஷாட்டுட்டேனான மலஜலம் கழிக்கிற துவாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய துவாரம். இதுக்கு கர்மேந்திரியம்னு பேர். 5 ஆச்சா? 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், ஒரு மனசு, 5 பூதம், 5 தன்மாத்திரம், அகங்காரம், அதே மாதிரி மகத்து, பிரகிருதி. இது 4 சேர்ந்து 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்கள்லாம் சேர்ந்து தான் அச்சித்து. 25வது தத்துவம் ஜீவாத்மா, 26வது தத்துவம் பரமாத்மா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.